ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, கோடியில் ஒருத்தருக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய வராகி வாக்கு தான் இன்னைக்கு உனக்கு கிடைக்கிறதுக்காக உன்னை நோக்கி வந்திருக்கு. வராகி அம்மாவே உனக்கு வாக்கு கொடுக்குறேன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு தானே அர்த்தம். ஆவியன் செல்லமே, நீ இதை கேட்டு முடிக்கும் போதே உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல செய்தி உன் செவி குளிர வந்து சேரும். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்த எத்தனையோ விஷயங்களை நினச்சி நீ மனசு சோர்ந்து போயிருக்க, துவண்டு போயிருக்க, வருத்தப்பட்டிருக்க, வாடி வதங்கி போயிருக்க. ஆனால் இப்போது உனக்கான நல்ல விஷயம் நடக்க போகிறத நினச்சி நீ துள்ளி குதிக்க போகிற. அந்த அளவுக்கு நீ சந்தோஷப்படக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை தான் இந்த வராகியமாக உனக்காக நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். உறவுகளில் ஏற்படக்கூடிய எதிர்பார்ப்புகள் போல தான் நீயும் உன்னை சுற்றி இருந்த சில உறவுகளை நல்லவங்க நினச்சி அவங்க மேலே சில எதிர்பார்ப்புகளை வச்ச. ஆனால் எல்லா எதிர்பார்ப்புகளும் இப்போது வெறும் ஏமாற்றத்தை மட்டுமே கொடுத்ததால நீ தோல்வி அடைந்து துவண்டு போய் இருப்பதாக நினைக்கிறாயா? நிச்சயமா இல்லை. நீ எதிர்பார்த்ததை இந்த மனிதர்கள் வேணும்னா உனக்கு செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் உன்னுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த வராகியமாக காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை உதாசீனப்படுத்திய மனிதர்கள் முன்பாக, உன்னை சாதாரணமாக நினச்சி துச்சமாக பேசிய மனிதர்கள் முன்பாக உன்னை ஜெயிக்க வைக்க நான் வந்துட்டேன் என் செல்லமே. உன் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கு ஏற்ற மிகுந்த வாழ்க்கையை நான் அளிக்க போகிறேன். கடமையை மட்டும் நீ சரியாக செஞ்சினாலே கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகி மகிழ்ச்சியான வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும். இந்த உலகத்தில் வீழ்வது யாராக இருந்தாலும் அவர்களை வாழ்விக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய கடமையானதானே. உன்னையும் நல்லபடியாக வாழ வச்சு உன் வாழ்வில் இருக்கும் இருளை அகற்றி உனக்கான வெற்றிங்கிற வெளிச்சத்தை நான் கொடுக்க போகிறேன். என்ன நடந்தாலும் நீ தைரியமாக இருந்தீனா என் அருளால் உன் வாழ்க்கை மாறும். நீ கீழே விழுகும் போதெல்லாம் உன்னை தாங்கி பிடிக்கவும் தூக்கி நிறுத்தவும் இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த முறையும் உன் கண்ணீரை தொடச்சி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுப்பேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் எந்த விஷயம் நடந்தாலும் அந்த நிகழ்வுக்கு பின்னர் நிச்சயம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதை அப்போது யாராலும் புரிஞ்சுக்க முடியாது. உன் வாழ்க்கையிலையும் இப்போது நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் உன்னால் ஏற்றுக்கிறதுக்கு கஷ்டமாக சிரமமாக உன்னால் புரிஞ்சுக்க முடியாததா இருந்தாலும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நடந்த அனைத்தும் உன் நன்மைக்காகவே நான் செஞ்சேன்றத நீ நிச்சயமாக புரிஞ்சுக்குவ. அடுத்தடுத்து நீ சந்தோஷத்தை அனுபவிக்கும்படி உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றிகளை இந்த வராகியம்மா உன் கைகளை ஒப்படைக்க போகிறேன். எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. நான் உனக்குள்ள உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்காகவும் எதை தேடியும் யாரை தேடியும் போக வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கும் எனக்கும் இடையில் எந்த தூரமும் இல்லை, எந்த வித்தியாசமும் இல்லை. நீ ஒரு விஷயத்தை மனசில் நினச்சாலே உடனே அதை புரிஞ்சுக்கிட்டு அதை உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காக உன் மனசுக்குள்ளே தான் நான் குடியிருக்கேன். நீ என்னை நினைக்கும் போது அதை நினைக்க விடாமல் ஏதாவது ஒரு விஷயம் தடையாக சுவராக வந்து நின்னாலும் அதை தகர்த்து எரிஞ்சிட்டு எந்நேரமும் என்ன மனசில் நினச்சிக்கிட்டே இரு. அப்போதுதான் நீ உன் வாழ்க்கையில் ஆனந்தத்தை அனுபவிக்கும் விதமாக நல்ல விஷயங்களை உன்னை நோக்கி வரும்படி செய்ய முடியும் என் செல்லமே. ஏன்னா நீ எந்த அளவுக்கு பக்தியின் மூலமாக என்னை நெருங்கி வர்றியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும், நல்ல விஷயங்கள் நடக்கும். நீ எப்போது எங்கிருந்து என்னை கூப்பிட்டாலும் என்னை வழிபட்டாலும் நான் உனக்காக ஓடி வர தயாராகவே இருக்கேன். உனக்கு பிடிச்ச மாதிரி நீ பூஜை செஞ்சினா போதும். எனக்கென பெருசாக எந்த புதுசாக விதிமுறையும் கிடையாது என் செல்லமே. உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் இந்த வராகியம்மா அனைத்தையும் சரி செஞ்சு கொடுத்துட்றேன். நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம், எந்த விஷயத்திலும் நம்பிக்கை இழந்துட வேண்டாம். கூடிய சீக்கிரம் உன் கர்மாக்கள் அனைத்தும் முடிஞ்சு போய் உனக்கான பொற்காலம் ஆரம்பமாக போகுது. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்விற்கான வெற்றிகளை எதிர்கொள்ள சந்தோஷமாக தயாராகு. நான் உன் கூட இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நீ வெற்றி பெறுவாய். இதை யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. மென்மேலும் செழித்து வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு இந்த வராகி அம்மாவின் துணை உனக்கு எப்போதும் இருக்கும். உன் வாழ்க்கை பாதையில் நீ எப்போதும் தனியாக நடக்க பழகிக்கோ. உன் கூட இருக்கிறவங்க எல்லாருமே தற்காலிகமான துணை மட்டும்தானே தவிர யாரும் நிரந்தரமாக எப்போதுமே உன் கூட இருந்துருவாங்க, உனக்கு நல்லதையே செய்வாங்க, உன் கூட நல்லபடியாக பேசுவாங்கன்னு
நீ எதிர்பார்க்க முடியாது என் செல்லமே. உன் இதயத்திலும் புத்தியிலும் நீ என்னை மட்டுமே துணையாக நினைச்சினா உன் வாழ்க்கைக்கு தொடக்கமாகவும் முடிவாகவும் நானே இருப்பேன். இந்த வராகி அம்மாவின் துணையோட நீ கண்டிப்பாக வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். எல்லாரையும் உன் கட்டுப்பாட்டுக்களை வைக்கிறதுங்கிறது முடியாத காரியம். எது உன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கோ அதை நீ நினச்சபடி செய்ய பழகு. உன் கட்டுப்பாட்டுக்குள் இல்லாத விஷயங்களை பற்றி யோசிக்காம அமைதியாக விலகி ஒதுங்கி நிற்க தயாராகு. நான் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த அனைத்தையும் நிச்சயம் உன் கைகளில் ஒப்படைக்க தான் போகிறேன். அதை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக காத்திரு. உன் செயல்களையும் முயற்சியையும் உன் உழைப்பையும் மட்டும் நீ சரியாக செஞ்சுக்கிட்டு இருந்தாலே சரியான நேரங்காலம் வரும்போது நீ சந்தோஷப்படுற மாதிரி எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். நீ தோல்வின்னு நினச்ச விஷயங்கள் எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு பயிற்சியான நாட்கள் தான். ஒவ்வொரு விஷயம் நீ முயற்சி செஞ்சு தோற்றதெல்லாம் உனக்கான பயிற்சி மட்டும்தான். கூடிய சீக்கிரம் உன் முயற்சிக்கு ஏற்றார் போல இந்த வராகியம்மா முன்னேற்றத்தை கொடுப்பேன். நீ என்ன நினைக்கிறியோ அதையே பேசு. எப்போதும் நீ நீயாக இரு. உன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்க யாரும் உன்னை தப்பாக நினைக்க மாட்டாங்க. தப்பாக நினைக்கிறவங்க யாரும் உனக்கு தேவையே இல்லை என் செல்லமே. நீ வாழ்க்கையை முழுசாக புரிஞ்சுக்கணும்னு நினச்சிதான் நான் பல விஷயங்களை உன் வாழ்க்கையில் தினமும் உனக்கு அனுபவமாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை சரியாக புரிஞ்சுக்கிறது எல்லாராலும் முடியாத காரியம். ஆனால் நம்பிக்கையும் இறைபக்தியும் கொண்ட மனிதர்கள் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் அனுபவ பாடம்தான்ற உண்மையை புரிஞ்சுக்குவாங்க. நீ நம்பிக்கையோடு இருக்கும் பட்சத்தில் உனக்கும் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். எப்போவுமே உன் வாழ்க்கையை மற்றவங்க வேகத்தோடு ஒப்பிட்டு அவங்களுக்கு அது கிடச்சிருச்சு, அவங்கக்கிட்ட அது இருக்குது, நமக்கு இது கிடைக்கல, நம்மக்கிட்ட இது இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு குறப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை பயணத்தை அழகான பயணமாக நான் மாற்றி காட்டுறேன். உனக்கு ஆறுதல் சொல்வதற்காக அடுத்தவங்களை தேடாதே என் செல்லமே. உன் கஷ்டம் நஷ்டம் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு தான் வலியையும் வேதனையும் தரும். மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் அதை வெறும் கதையாக கேட்டுட்டு கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. அதனால் கொஞ்ச நேரம் உனக்கு மனசு ஆறுதலாக இருக்குமேன்றதுக்காக ஒரு 5 நிமிஷம் ஆறுதலுக்காக அடுத்தவங்ககிட்ட போய் உன் கதையையும் கஷ்டத்தையும் சொன்னீன்னா அது இன்னும் உனக்கு மன அழுத்தத்தையும் பிரச்சனையும் தரும் விதமாக மாறிடும். அதனால் ஆறுதல் தேடி யாரையும் போய் எதிர்பார்க்காம உனக்குள்ள நீயே மன தைரியத்தை வளர்த்துக்கணும். உனக்கு பக்கபலமாக இந்த வராகியம்மா எப்போதும் இருப்பேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் உனக்கு புதுப்பித்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனிமேலும் உன் வாழ்க்கையில் நீ எதையும் இழக்காத அளவுக்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. உன் மனசு இன்னும் குழப்பத்தில் இருந்து தெளிவுபடவில்லை. நீ எதிர்பார்ப்பது போல எல்லாமே நடக்கணும்னு நினைக்கிறத முதல்ல நிறுத்து. சில விஷயங்கள் நீ எதிர்பார்ப்பதற்கு மாறாக நடந்தாலும் உடனே ஏமாற்றம் அடைந்து குழம்பி தவிக்காதே. என்ன நடந்தாலும் எதை பார்த்தும் பயப்பட வேணாம். கண்டிப்பாக உன் வாழ்வின் முடிவு உனக்கு சாதகமாக இருக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். ஏதோ ஒரு இனம் புரியாத மனக்கவலை உனக்குள் இருக்கிறதல்லவா? உன் புத்தி என்னதான் உன்னை கவலைப்படாதன்னு சொன்னாலும் உன் மனசு அதை கேட்காம ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கு. முதல்ல எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை உனக்குள்ள வளர்த்துக்கோ. சில நிகழ்வுகள் நீ எதிர்பார்த்ததற்கு மாறா நடக்கும்போது உடனே மூளையில் முடங்கி போகாதே. சில தோல்விகளும் சில விஷயங்களும் தான் உன்னுடைய தவறை திருத்துறதுக்கு உனக்கு உதவி செய்யும். தோல்விகள் நடக்கும்போதும் நீ எதிர்பார்த்ததற்கு மாறான விஷயங்கள் நடக்கும்போதும் அதை தாண்டி வெற்றியை எதிர்கொள்ள தயாராகு. உன் கவலைகளில் இருந்தும் கஷ்டங்களில் இருந்தும் உன்னை விடுவிச்சு உனக்கான வெற்றியை நிச்சயமாக நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன். வாழ்க்கை உன்னை வெற்றியை நோக்கி நகர்த்திட்டு போகும் என் செல்லமே. எப்போவுமே ஒரு விஷயம் உனக்கு பிடிச்சிருந்தா போதும். ஒரு விஷயத்தை மனசார நேசிக்கிறதுங்கிறது ஒரு கலை தான். உனக்கு பிடிச்சது மற்றவங்களுக்கும் பிடிக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. அதே போல் மற்றவங்க செய்கிறதையெல்லாம் நீயும் செய்யணும், உனக்கு பிடிச்சிருக்கணுன்ற அவசியமும் இல்லை அல்லவா? என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கிற ரசிக்கிற மனப்பான்மையை உனக்குள்ளே வச்சுக்கோ. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்ல விதமாக நடக்கும்படி நான் செய்கிறேன். எல்லாமே என்னால் முடியும், எல்லாமே எனக்கு நல்லபடியாக நடக்கும்ன்ற எண்ணத்தை நீ உன்னுடைய மூச்சாக வச்சுக்கோ. எல்லா விதமான வீழ்ச்சியின் எதிர்மறையில் இருந்தும்
உன்னால் சூறாவளியாய் மீண்டு எழுந்து ஜெயிக்க முடியும். இந்த வராகி அம்மா உனக்கு கொடுத்த இந்த வாக்கு சத்திய வாக்கு. இதன்படி சகலமும் நீ சந்தோஷப்படும்படியாக உன் வாழ்க்கை நல்ல விதத்தில் மாற்றும் விதமாக நடக்கப் போகுது. பொய் பேசி எந்த விஷயத்தையும் ஜெயிக்க முடியாது, சாதிக்க முடியாது. ஒரு முறை நீ ஏமாறுவது தவறல்ல. ஆனால் மறுபடியும் ஒருத்தவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்ச பிறகும் திரும்ப திரும்ப அவங்கக்கிட்ட போய் சேர்ந்து ஏமாறுனா அது உன்னுடைய தப்பாக அல்லவா இருக்கும். யார் மீதும் நம்பிக்கை வைப்பது தவறல்ல. துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு தெரிஞ்ச பின்பும் மறுபடியும் அவங்கள சொந்தக்காரவங்க, உறவுகள், நட்புகள்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் நம்புவது நிச்சயம் உன்னுடைய தப்பு தான். ஒரு தடவை உன்னை ஒருத்தவங்க ஏமாத்திட்டாங்க, உனக்கு துரோகம் செஞ்சுட்டாங்கன்னா ரொம்ப கவனமாக ஒதுங்கி இருக்க கற்றுக்கோ. உன் வாழ்வில் இருக்கும் சோதனைகள் அனைத்தையும் முடிச்சு வச்சு உன் வேதனைகளை போக்கி உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன். என்னை நேசிக்கும் அனைவர் மீதும் எப்போதும் நான் ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பேன். நீ என்ன செஞ்சாலும் எங்கே இருந்தாலும் நீ செய்கிற அனைத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வராகியம்மா எந்த விதத்திலும் உன் வாழ்க்கையில் எந்த தீங்கும் வர அனுமதிக்க மாட்டேன். நிச்சயம் நன்மையை மட்டுமே செய்வேன்.